கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இழந்திருப்பீங்க. அந்த இழப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தேவையில்லாத தப்பான செய்கைகளை நீங்கள் செய்வீங்க. அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. திருடக்கூடிய தன்மைகள் வரும். அடுத்தவன் சொத்தை அபகரிக்கக்கூடிய தன்மை வரும். அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும், அடுத்தவன் மனைவியை அபகரிக்கணுங்கக்கூடிய எண்ணங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஏன்னா உங்களுடைய தன்மை ராகு பகவான் அப்படி தான் கொடுப்பாரு. தேவையில்லாத விரயத்தை கொடுத்துருவாரு, நோயை விரயத்தை கொடுத்துருவாரு. தப்பு பண்ணாமல் இறைவனை நாடிக்கிட்டு போங்க. நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் கவனங்கள் செலுத்தினா தான் வரக்கூடிய மாதத்துக்கு மேலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா இடையூறத்தை தான் சந்திச்சுப்பீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் பண்ணணும், அந்த ஃபோக்கஸில் இருங்க. அதுக்கு பணத்தை காசுகளை விரயம் பண்ணுங்க. கோடி கணக்கில் விரயம் பண்ணாதீங்க. ஒரு சிம்பிளாக பண்ணி பசங்களுடைய ஃப்யூச்சருக்கு ஏதாவது டிபாசிட் பண்ணி வைங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மையை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் எதுவுமே வராது. கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான் ராசியிலேயே உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கார். வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்க, வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் நல்ல நேரம், நல்ல மாதங்கள் இந்த மாதம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் சொல்லக்கூடிய தருணம் உண்டு. திடீர்னு ஜாக்பாட் அடிக்கும், திடீர்னு லட்சக்கணக்கில் லாட்ரி அடிக்கும். இந்த மாதிரி தர்ம உடையெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஒரு ஸ்டார் கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கஷ்டப்பட்டு இருக்கிறவனே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டீங்க. சனி பகவான் இப்போ தான் 2.5 வருஷம் முடிஞ்சு போயிட்டாரு. இனி வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. கவன சிதைவை மட்டும் ஏற்படுத்திடாதீங்க.